ரிஷபராசிக்காரர்கள் எந்த கர்மவினை காரணமா இந்த ஜென்மத்துல அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. இந்த ஜென்மத்துல ரிஷமா பொறிச்சு நாங்க அனுபவிக்கிறது என்ன, பிறந்து நாங்க அனுபவிக்கிறது என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும். அப்படின்னா பொதுவா ரிஷபத்துக்கு தகுதியே இல்லாத ஒரு கணவனை தான் ரிஷபன் கல்யாணம். நீ அவ கூட பழகு என்ன விட்டுறாது அப்படின்னு கெஞ்சுவாங்க. அதாவது அந்த உண்மையான அன்புக்காக கடைசி வரைக்கும் கெஞ்சி 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 ஏமாந்து நிக்கிற ராசி எது அப்படின்னா ரிஷபம். இப்ப அவங்க இந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும்? வீட்டு பக்கத்துல எந்த அம்பிகை கோயில் இருக்கு அப்படின்னாலும் பௌர்ணமி தோறும் அம்பிகையை போய் பார்த்துட்டு வர்றது அப்படின்றது நல்ல. எந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுடைய கர்மவினை கொஞ்சம் கம்மியாகும்? காஞ்சி காமாட்சி கோயில்மா, இந்த காஞ்சிபுரத்துல இருக்க காமாட்சி தாயார் இருக்க பத்தியா, அவளை போய் வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். கர்மா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கர்மாவால் எதனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கர்மா வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நடக்கும். இந்த கர்மா எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, இந்த கர்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அஸ்ட்ராலஜர் தீபா அருளால் மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இன்னைக்கு நம்ம வந்து கர்மவினை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த கர்மாவில் வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் உடனே கர்மா வந்து நடந்துருது மேம். ஆனால் நான் கண்கூட பார்க்குறேன் நிறைய பேர் எவ்வளோ பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கர்மா வந்து அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா ஆக மாட்டேங்குது. எனக்கே டவுட், கர்மாவுக்கு கண் இருக்கா இல்லையா, இல்லை தூங்குதா அப்படின்ற மாதிரி நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, எதனால் வந்து நடக்குது அப்படி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்மா எப்போ மேம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். பொதுவாக இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்றது நல்ல கர்மாவும் உண்டு, கெட்ட கர்மாவும் உண்டு. இப்போ நீங்கள் மீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கர்மா. நான் ஏதாவது கெட்ட செஞ்சதா உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடுது. ஒரு சிலர் எவ்வளோ கெட்ட செஞ்சாலும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க இல்லையா? யாராலையும் அப்படி சந்தோஷமா இருக்க முடியாதுமா. நல்லவங்க வந்து கெட்டு போனதா சரித்திரமும் இல்லை, கெட்டவங்க வந்து நல்லா வாழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை. காரணம் என்ன? இப்போ இதை நம்ம சொல்லும்போது ஆரம்பத்திலேயே சிலர் கமெண்ட் போடுவாங்க, கெட்டவங்க தான் நல்லா வாழறாங்க அப்படின்னு. இல்லைம்மா, அது உண்மை கிடையாது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வாழ்க்கையில் வந்து தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. அது என்ன அப்படின்னா, நம்ம நல்லவங்களா இருந்தால் நம்மளுக்கு கெட்டது நடக்காதுமா. கெட்டது நடக்கிற மாதிரி தோணும், ஆனால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? 2வது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட முயற்சியும் உழைப்பும் என்றைக்குமே தோற்று போகாது. 3வது நம்மளோட இறை வழிபாடு தோற்று போனதாகவும் சரித்திரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப தப்பானவங்க ஓஹோன்னு வாழறாங்களே அப்படின்ற எண்ணம் இருக்கும். ரொம்ப தப்பானவங்க எவ்வளோ ஓஹோன்னு வாழ்ந்தாலும் சனி எப்போ சரியில்லாமல் வரான், கோச்சார பிரகாரம் சனி பகவான் வந்து பாருங்கள் 7 நாட்டு சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராருன்னு போது நீ என்ன தப்பு செஞ்ச, அந்த தப்புக்கு எல்லா அளவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பஞ்ச வைக்காமல் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவேன்ப்பா. உன்னை எங்கே அடிச்சா வலிக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தப்பு செஞ்சேன், என்ன வந்து பாடாப்படுத்துறதை விட என் குழந்தைங்க மேலே இம்பேக்ட் வருது அப்படின்னும் போது, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின் போது நான் ஒரே முட்டை நொந்து போயிடுவேன்னா, அப்போ உன்னை எங்கே அடிச்சா வலிக்கும்னு சனிக்கு தெரியும். உன்னை அடிச்சா வலி ஜாஸ்தி வருமா, இல்லை உன்னை சார்ந்தவங்களை அடிச்சா வலி ஜாஸ்தி வருமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் அப்படின்றது இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் வீக்காக இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட குணாதிசயங்கள், எனக்கு ஆடம்பரமாக வாழணும், தப்பான வழியில் போகணும், சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தை தான் என்னோட வீக்னஸ். அப்போ அந்த குழந்தைங்க அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மாதா பிதா செய்கிற தர்மமும் கர்மமும் மக்களுக்கு அப்படிம்பாங்க. அப்போ நீ நல்லா கூட வாழ்ந்துடலாம்ப்பா, உன் குழந்தைங்க உன் வம்சம் நல்லா வாழணும் இல்லையா? அப்போ நீ நினைக்கிறது தப்புமா. இங்கே சனி எப்போ இந்த மாதிரி வரானோ அப்போ க்ளீனாக அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அதுக்கும் மேலே சுய ஜாதகத்தில் தசை நடக்குது பற்றியா, தசை நடக்கும்போது சனி தசை அப்படின்னு வரும். 19 ஆண்டு காலம் உன் சுய ஜாதகத்தில் சனி வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் கர்மிக் எஃபெக்டான பாடத்தை கொடுத்துருவான். நல்லதும் கொடுப்பான், கெட்டதும் கொடுப்பான். சுய ஜாதகத்தில் இன்னும் சனி கெட்டு போயிருந்தா நீ என்னென்னலாம் நல்ல கர்மாக்களை விட்டுட்டு கெட்ட கர்மாக்கள் செஞ்சுருக்க, அந்த கெட்ட கர்மாக்களுக்கான பலனை முழுசும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவான். அதை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்கும் போதும் நடக்கும் போதும் பேசும்போதும் ஒரு செயலை செய்யும் போதும் நமக்கு மேலே ஒருத்தவன் இருக்கான்ப்பா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களோடு நம்ம வாழறோம். அப்படின்னம்மா சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் தான். அதுக்கும் மேலே பெருசாக வந்து ஒரே முட்டை நம்ம மூளையில் உட்காந்துற மாதிரி
ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஓகே மேம். ஓகே. கர்மா பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே அவங்க எதன் அடிப்படையில இந்த கர்ம வினைய வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அ இந்த இந்த ராசிக்காரங்க வந்து இந்த கர்மா பண்ணதுனால தான் அவங்க இந்த ராசியில வந்து இந்த ஜென்மத்தில பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் ஒரு விளக்கம் இருந்தா அத பத்தியும் குடுத்துருங்க மேம். அடுத்ததா ரிஷப ராசி பத்தி பார்க்க போறோம். ரிஷப ராசிக்காரர்கள் எந்த கர்ம வினை காரணமா இந்த ஜென்மத்தில அனுபவிச்சுட்டு இருக்காங்க? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும்மா நிறைய பெரும்பாலான ரிஷபம் சொல்கிறது என்ன அப்படின்னா, மேடம் நாங்கள் பிறந்ததுலேருந்தே நல்லா இல்லை மேடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிலர் வந்து ஏதோ நாங்கள் கொஞ்சம் இருந்தவங்க இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ரிஷபம் எப்பயுமே நாங்கள் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம். ஃபேமிலினால தான். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா யார் கூடயும் ரிஷபத்துக்கு பஞ்சாயத்து கிடையாது, பகை கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து ஒரு தென்றல் மாதிரி அதுதான் ரிஷபம் அப்படின்னு சொல்ல. ரொம்ப கூல் பர்சனாலிட்டிஸ். யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்க மாட்டாங்க. யாராவது வழியே என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண வராங்க அப்படின்னா கூட நான் ஓகேப்பா நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு வந்து நீ பிரச்சனை பண்ணு அப்படின்ற மாதிரி போயிடுவேன். ரொம்ப கூலாக போகக்கூடிய பர்சனாலிட்டிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் கர்மா அப்படின்றது ஒன்று ரிஷபத்துக்கு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாக பூர்வ ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நல்ல குடும்பம் கிடச்சிருக்கும், நல்ல கணவன் கிடச்சிருப்பார், நல்ல குழந்தைங்க கிடச்சிருக்கும். ஆனால் இந்த ரிஷபம் வந்து தான் அப்படின்ற ஒரு அழகு என்னோட கம்ஃபர்ட் எனக்கு முக்கியம், என்னோட அழகு எனக்கு முக்கியம். நான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி என் அழகை பராமரிக்கிறதுலேயே என் லைஃப்பை ஓட்டியிருப்பேன். அதே மாதிரி என்னோட கம்ஃபர்ட்டை எல்லளவும் நான் குறைச்சிக்க மாட்டேன் யாருக்காகும். ஓரளவுக்கு செல்ஃபிஷாகவே இருந்திருப்பேன். என்னோட குடும்பத்து மேலே எனக்கு பெருசாக கன்சர்னே இருந்திருக்காது, குழந்தைங்க மேலே பெருசாக வந்து பாசமே இருந்திருக்காது. அப்போ அந்த ஒரு கணவனும் அந்த குழந்தைங்களும் அந்த குடும்பமும் எவ்வளோ இவங்க பாசத்துக்காக ஏங்கியிருக்கும். என்னென்னா பூர்வ ஜென்மத்தில் ரொம்ப நல்ல குடும்பமாக ரிஷபத்துக்கு கிடச்சிருக்கும். அப்போ அந்த நல்ல குடும்பத்தை புரிஞ்சிக்காதது, கணவனை புரிஞ்சிக்காதது, குழந்தைங்க மேலே அன்பு செலுத்த நேரம் இல்லாமல் போனது. இப்போ ஒரு பூர்வ ஜென்மத்தில் ராணியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, கணவனை புறமாக தள்ளி வச்சுட்டு அரசாண்டிருப்பாங்க. பொதுவாக அந்த காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு சம உரிமை அப்படின்றது கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே உரிமை கொடுத்த காலகட்டமும் இருக்குது. ரெண்டும் மிக்ஸ்டு மாதிரி தான். இந்த அளவுக்கு அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்க மாதிரி ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் அப்படின்ற விஷயம் கிடையாது இல்லையா? அப்போ ஒரு ஆணை புறம்பா தள்ளி வச்சு நாட்டை அரசாள்றாங்க அப்படின்னும் போது அந்த ஆணுக்கு எவ்வளோ அசிங்கமோ, எவ்வளோ குற்ற உணர்ச்சியும், எவ்வளோ தனக்கு ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா திறமையே இல்லைன்றது குத்துற மாதிரி ஆயிடுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயம்லாம் ரிஷபம் பூர்வ ஜென்மத்தில் செஞ்சதுனால இந்த ஜென்மத்தில் ரிஷபமாக பிறந்திருக்காங்க. அப்போ இந்த ஜென்மத்தில் ரிஷபமாக பிறந்து நாங்கள் அனுபவிக்கிறது என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னம்மா, பொதுவாக ரிஷபத்துக்கு தகுதியே இல்லாத ஒரு கணவனை தான் ரிஷபன் கல்யாணம் பண்ணிக்கும். அவங்களுக்கு தகுதியே இல்லாத ஒரு மனைவியை தான் கல்யாணம் பண்ணிக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணி உருகி எத்தனை உருகினாலும் போடல, அத்தனை உருகி லவ் பண்ணி தப்பான பார்ட்னரை செலக்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இவங்க என்ன நினைப்பாங்க, நான் ரொம்ப பர்ஃபெக்டாக லவ் பண்ணி பர்ஃபெக்டான பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். அப்படின்ற ஒரு தவறான ஒரு நோக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தவறான எண்ணம் நோக்கன்றதோட இவங்க நோக்கம் வந்து நல்லது தான். நான் உண்மையாக லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிம்பாங்க. கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி பட்சி சொல்லுவோமோ, பறவை சொல்லுமோ, யார் சொல்லுமோ சொல்லி வச்ச மாதிரி எக்ஸாக்ட் ஆப்போசிட் லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணுவாங்க. லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணி அந்த எந்த அன்பை போன பிறவியில் நிராகரிச்சாங்க அந்த அன்புக்காக ஏங்குவாங்க. அப்போ நல்ல லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ண மாட்டாங்க, நல்ல குடும்பத்தை செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கும், போய் மாட்டினது இது குருவியாக இருக்கும், போய் மாட்டினது வவ்வால் கூட இருக்கும். அப்போ வவ்வால் கூட்டத்தோட போய் குருவி சேர்ந்தா என்ன ஆகும்? இதால் தலைக்கீழே தொங்கவும் முடியாது, நிமிர்ந்து நின்னாலும் அவங்க கூட ஒத்துப்பட்டு வாழவும் முடியாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தினோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிறவி கர்மா, அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் கர்மா. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் பிறந்து அந்த உண்மையான அன்புக்காக ஏங்குவாங்க. ஏங்கி எங்கே கிடைக்க போகிறதில்ல. அப்போ கிடைக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சில விஷயங்களை மனதளவில் மாற்றிக்கணும். நான் உன் கூட பழகிறேன் அப்படின்னு ஆத்மார்த்தமாக, ரொம்ப லாயலாக, ரொம்ப அன்பாக. ரிஷபத்துக்கு புத்தின்னு ஒன்று இருக்குமா, அந்த புத்தி வந்து எக்ஸலண்ட்டான புத்தி. ரிஷபத்தினோட இன்டெலிஜென்ஸ் வந்து யாருக்கும் கிடையாது. ஆனால் அந்த புத்தி அப்பப்போ ரிஷபம் அடமான கடையில் வந்து பார்த்திங்கன்னா அடமானம் வச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மனசு சொல்கிற பேச்சே கேட்பாங்க, புத்தி சொல்கிற பேச்சே கேட்கவே மாட்டாங்க. புத்தி சொல்லும் வேணாம்ப்பா, இவங்களுக்கு வந்து இவங்க உனக்கு ஒத்து வராது, நீ லவ் பண்ணாத அப்படின்னு சொல்லும். இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த புத்தி வந்து ஓவர் ரைட் பண்ணி மனசு சொல்கிற பேச்சே கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யார் அவங்கள மதிக்கலை அப்படின்னாலும் இவங்க அவங்க மேலே ஆசை வச்சிட்டாங்கன்னா காலில் விழுவாங்க. நீ வந்து தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாது. ஒரு பையனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோமா, அந்த பையன் இன்னொரு பொண்ணு கூட
பழகுறான் அப்படின்னு தெரிஞ்சாலும் நீ அந்த பொண்ணு லவ் கூட ஒரு ஸ்டேஜில் வேண்டான்னு சண்டை பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் உன்னை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும், அவ கூட தான் ரொம்ப இன்டிமஸியாக இருக்கும் அப்படின்னு போகிறான்னா, நீ அவ கூட பழகு என்ன விட்டுறாது அச்சோ அப்படின்னு கெஞ்சுவாங்க. அதாவது அந்த உண்மையான அன்புக்காக கடைசி வரைக்கும் கெஞ்சி 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 ஏமாந்து நிற்கிற ராசி எது அப்படின்னா ரிஷபம் அப்படின்னு சொல்லலாமா. அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு கணவர்கிட்ட பாசத்தை எதிர்பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு குழந்தைங்க கிட்ட எதிர்பார்ப்பாங்க. குழந்தைங்க கிட்டேருந்தும் அந்த பாசம் கிடைக்காது. ஏன்னா பூர்வ ஜென்ம கர்மிக் எஃபெக்ட் தொடரும் அப்படிலாம். எந்த உறவுகளும் ரிஷபத்துக்கு நல்ல உறவுகளாக இருக்கா? எனக்கு தெரிஞ்சுமா என்னோட 17 இயர்ஸ் ரிசர்ச்சில் நான் பார்த்தது 10% தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் நல்லா இருக்காங்க, நல்ல உறவுகளோட அப்படின்னு சொல்லாமா. அப்படிதான் ஓடுது ரிஷபத்துக்கு. நீங்க சொல்லும் போது ரிஷபத்தோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேட்கும் போது கஷ்டமா இருக்கும். ஆனா எந்த ஒரு ரிஷபத்தை நீ பாத்தியானாலும் இவ்வளவு கஷ்டத்துல இந்த பிள்ளை இருக்கா அப்படின்னு தெரியாது. ஏன்னாமா ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்களா கூட அது அழகா ட்ரெஸ் வாங்கி போட்டு, ஒரு கோணி பையே நீ கொடுத்தியானா கூட ரிஷபத்துக்கிட்ட அழகா ட்ரெஸ் தச்சு போட்டு அதுக்கு மேட்சிங் அக்சசரிஸ்லாம் போட்டு, அட சூப்பர்ப்பா இந்த ட்ரெஸ் எங்க ஒரு 10,000 கொடுத்து வாங்கியிருக்குமா இந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னு சுக்கிரனோட ராசி, அதுக்கு மேலே சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ இவங்களுக்கு அழகு ரொம்ப பிரதானம். எவ்வளோ மனசில் கஷ்டம் இருந்தாலும் வெளில வரும்போது ஜம்முன்னு வருவாங்க. யாருக்கும் தெரியாது ரிஷபம் இவ்வளோ கஷ்டப்படுதா அப்படின்னு. நான் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ அவங்க இந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன பரிகாரம் பண்ணணுமா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் எப்பயுமே வந்து அம்பிகை வழிபாடு பண்ணணும். அம்பிகை வழிபாடு பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வீட்டு பக்கத்தில் எந்த அம்பிகை கோயில் இருக்குது அப்படின்னாலும் பௌர்ணமி தோறும் அம்பிகையை போய் பார்த்துட்டு வர்றது அப்படின்றது நல்ல பலன்களை கொடுக்கும்மா. அதே மாதிரி தினம்தோறும் வீட்டில் மைஷாசுர மர்தினி ஸ்லோகம்னு இருக்குது. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வவினோதினி நந்தனுதீன். நட்ராத்திரி 2 மணிக்கு நீ எந்திரிச்சு உட்காந்து படிக்கிற அப்படின்னா கூட உனக்குள்ள ஒரு உத்வேகம் வரும், தூக்கம் காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு எந்துவான ஸ்லோகம் அது. இட்ஸ் அ மந்த்ரா ஃபார் சக்ஸஸ், நாட் ஓன்லி ஃபார் சக்ஸஸ். பொதுவாக ஒரு பர்சனை சுற்றி 4 டாக்ஸிக் பர்சன் இருக்காங்க அப்படின்னா ரிஷபத்தை சுற்றி 400 பேர் இருப்பாங்க. ஐயா நீ பழகிறவங்க எல்லாருமே டாக்ஸிக் தாயா, அப்போ நீ என்ன தான் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீ அம்பிகையை வழிபாடு பண்ணுற அப்படின்னா உனக்கு கேடு விளைவிக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட போவாங்க. அம்பிகை காத்து ரட்சிப்பா, அந்த ஆரா நம்மளை சுற்றி எப்பயுமே இருக்கும். ஸோ அம்பிகை வழிபாடு எப்பயுமே ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிதோ அந்த நீ இதுக்காக தான் பிறந்த, நீ சாதிக்கிறதுக்கு தான் பிறந்த, இது ஃபேமிலின்றது உனக்கு 2வது, உன்னோட ப்ரையாரிட்டி நீ சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது அம்பிகை வழிபாடு உணர்த்திட்டே இருக்கும்மா. ஸோ அம்பிகை வழிபாடு ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகே மேம். பரிகாரம் சொன்னீங்க. எந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுடைய கர்மவினை கொஞ்சம் கம்மியாகும்? காஞ்சி காமாட்சி கோயில்மா. இந்த காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி தாயார் இருக்க பற்றியா, அவளை போய் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது பொதுவாக காமாட்சிக்கு வந்து ஒரு கண் மகாலட்சுமி, ஒரு கண் சரஸ்வதி, 3 தேவிகளோட மொத்த ஸ்வரூபம் தான் காமாட்சி தாயார். அவளை போய் வழிபாடு பண்ணிட்டு வரது ரொம்ப நல்லதுமா. ஓகே மேம். இன்னைக்கு ரிஷப ராசிக்காரர்கள் வந்து பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணதுனால இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆனால் எனக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு. ஸோ அவங்க அந்த கர்மாவினிலிருந்து கம்மியாகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.